வருகின்ற 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தின் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது. தொடர்ந்து 10 ஆண்டுகளாக நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள ராசா அவர்கள் 3வது முறையாக மீண்டும் போட்டியிடுகின்றார். அவருக்கு போட்டியாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மத்திய அமைச்சர் எல். முருகன் அவர்கள் களமிறங்கியுள்ளார். அதேபோல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் சபாநாயகரான தனபால் அவர்களின் மகன் திரு யோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகின்றார். மேலும் தாயகம் திரும்பியவர் அதிகமாக உள்ள நீலகிரி மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக உதகையை சேர்ந்த விவசாயி ஜெயக்குமார் அவர்கள் மைக் சின்னத்தில் போட்டியிடுகின்றார். இந்நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினரான திரு பொன் ஜெயசீலன் அவர்கள் தமிழன் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். நான் நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினருங்க. இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகின்ற லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு ஓட்டு சேகரிக்கிறதுக்காக இந்த டாண்டி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா மக்கள் பல்வேறு இடைஞ்சல்களுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. அவங்களுடைய அடிப்படை தேவைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்குது. இப்போ நான் நின்றுட்டு இருக்க இடம் கூட பார்த்திங்கன்னா ஒரு டாண்டியோடைய பகுதி தான். நூற்றுக்கணக்கான மக்கள் இங்கே வாழ்கிறாங்க. அவங்களுக்கு ரோடு வசதி இல்லை, குடிநீர் வசதி இல்லை, தெருவிளக்கு வசதி இல்லை, எதுவுமே இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ராசா அவர்கள் ஏறக்குறைய 10 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறாரு. இந்த மக்களுடைய வாக்குகளை அதிகப்படியாக வாங்கி ஜெயிச்சு நாடாளுமன்றத்துக்கு போயிருக்காரு. இந்த பகுதி பார்த்திங்கன்னா தாயகம் திரும்பிய மக்களுடைய பிரச்சனை. ஏன்னா 2 நாடுகளுக்கு இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு தான் அந்த மக்களை லட்சக்கணக்கான மக்களை இங்கே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து எல்லா அடிப்படை வசதிகளும் வாழ்வாதாரமும் ஏற்படுத்தி கொடுக்கின்ற உறுதிமொழி கொடுத்து வந்தாங்க. ஆனால் 40 ஆண்டு காலம் 45 ஆண்டு காலம் ஆன பின்னாடி கூட இந்த மக்களில் பலருக்கு சொந்த வீடு கிடையாது. இன்னும் இந்த டாண்டியை நம்பிட்டு இருக்காங்க. இன்றைக்கி டாண்டி ரிட்டையர்ட் ஆகும்போது இவங்களை வெளியில் போக சொல்லி துரத்திட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் இந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதையெல்லாம் நாடாளுமன்றத்தில் பேச வேண்டிய ராசா அவர்கள் இதுவரை ஒரு நிமிடம் கூட இந்த கூடலூரை பற்றியோ அல்லது டாண்டி தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றியோ அவர்களுடைய தேவைகளை பற்றியோ ஒரு நிமிடம் கூட நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்தது கிடையாது. 10 ஆண்டு காலம் இருக்கிறார். அதில் 5 ஆண்டு காலம் அதிகாரமிக்க அமைச்சராகவும் இருக்கார். எனவே இப்படிப்பட்ட சூழலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிற வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பினை கொடுத்து வெற்றி பெற்றால் நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் இந்த தாயகம் திரும்பிய மக்களுடைய குரலாக அவர் ஒலிப்பார். இந்த மக்களுடைய பல்வேறு பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக குரல் கொடுப்பார் என்ற உறுதிமொழியை அவர் சார்பாக நான் இங்கே இந்த மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றேன். அதே போல் இங்கே தனியார் தேயிலை தோட்டங்கள் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான ஏக்கர் தேயிலை தோட்டங்கள் தனியார் தேயிலை தோட்டங்கள் இருக்குன்னா அதிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் வேலை செய்கின்றாங்க. அவங்களும் 40 வருஷம் 50 வருஷம் தொழிலாளிகளை வேலை செஞ்சு வெளியில் போகும்போது ஒரு சொந்த வீடு இல்லாத ஒரு நிலையில் இக்கட்டான ஒரு சூழலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அனாதரவான நிலையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் வீடு வழங்க வேண்டும் என்பது மத்திய அரசாங்கத்தோட திட்டம். எனவே மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு சொந்த வீடு என்ற ஒரு கனவை நிறைவேற்றி கொடுப்பதற்கு நாடாளுமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக போட்டியிடுகின்ற லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நிச்சயமாக குரல் கொடுப்பார். அவரை குரல் கொடுப்பதற்கு அந்த அழுத்தத்தை நாங்களும் நிச்சயமாக வைப்போம். அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் கூட சட்டமன்றத்தில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து இந்த விஷயத்தை பேசியிருக்கின்றார். உதகைக்கு தேர்தல் பரப்புரைக்காக வந்த பொழுது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும், அதற்கு முன்பாக லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வெற்றி பெற்றால் இந்த மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நாடாளுமன்றத்தில் நிச்சயமாக பேசுவார் என்ற உறுதிமொழியை தந்திருக்கின்றார். எனவே இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும், லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையினை இந்த மக்கள் மன்றத்தில் இன்றைக்கு நாங்கள் வைக்கிறோம். மாற்றிடாதீங்க, வரத்து கொடுக்காதீங்க, மாறா இதை இப்படி பிரித்து கொடுக்க சொல்லும்போது இது இங்கே மட்டும் பேச நடக்காது. நம்ம தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மட்டும் பேச நடக்காது. 2 அரசாங்கம், இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் ஒப்பந்தம் போட்டு தான் நம்மளை இங்கே கூட்டிட்டு வந்திருக்காங்க. மறக்காதீங்க, வெற்றிலைக்கு ஓட்டு போடுங்க. நிச்சயமாக என் மூலமாக
நிச்சயமா என் மூலமா இந்த சமுதாயத்துக்கும் உங்களுக்கும் ஒரு மாற்றம் எதிர்காலத்தில் உண்டு. அதை மட்டும் நீங்கள் நல்லாட்சி நாயகன் மாண்புமிகு அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய, அதாவது இதயம் போல் இந்த பகுதியில் இயக்கத்தை காத்து என்னை போன்ற சாமானியரையும் சட்டமன்ற உறுப்பினராக அமர வைத்து அழகு பார்க்கின்ற மாண்புமிகு அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய ஆதரவோடு இன்றைக்கு நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்கள் இதோ கொளப்பள்ளி என்னும் மாநகரில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக விளங்குகின்ற கொளப்பள்ளி மாநகரில் இதோ வருகை வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டம் சாதாரண கூட்டம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒப்பற்ற முதல்வர் அவர்களும் வேட்பாளராக அறிவித்து இந்த உங்களிடையே வாக்கு சேகரித்து வந்துள்ளேன். ஏன் நான் சொல்றேன்னா, நான் வளர்த்தெடுக்கப்பட்ட கட்சி வந்து பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நிச்சயமாக இந்த பயிலை வளைக்கக்கூடிய தேனி மக்களுடைய பல்லாண்டு காலம் 50 ஆண்டு காலம் உழைத்தும் வீடு இல்லாமல் இதுவரை காலனி பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு நல்ல எதிர்காலத்தை ஏற்படுத்தி கொடுப்பதை லட்சியமாக கொண்டு நான் சட்டமன்றத்திலே செயலாற்றுகின்றேன். நீங்கள் நாடாளுமன்றத்திலே குரல் கொடுக்க வேண்டும் என்று அவரிடம் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக இந்த மக்களுடைய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்திலே பேசுவேன் என்று அவரும் உறுதி கொடுத்திருக்கிறார். எனவே உங்களுடைய வாக்குகளை இரட்டை இலட்சணத்திலே தாருங்கள் என உங்களை எல்லாம் பாதம் படிந்து மன்றாடி கேட்டுக்கொண்டு இப்பொழுது 2 நிமிடம் மட்டும் நம்முடைய நாடாளுமன்ற வேட்பாளர் உங்களுடைய வாக்குகளை சேகரிக்கும் விதமாக உரையாற்றுவார்கள். அதாவது உங்களுக்கு நடத்த முடியல டான்டி நிச்சயமா இந்த எழுதி வச்சுங்க. டான்டியை நிச்சயமா இவங்க நடத்த முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது இதை அப்படியே காடா விடத்துக்கு பதிலாக ஏன் இந்த மக்களுக்கு நீங்கள் பிரித்து கொடுக்கக்கூடாது? லீஸுக்கு நீங்கள் பட்டா போட்டு கொடுக்கணும். அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு நீண்ட கால கொத்தகை கொடுத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு தொழிலாளின்ற இடத்துலேருந்து ஒரு வேறு இடத்துக்கு மாறணும். நிறைய பிளான் வச்சுருக்கிறேன். இதெல்லாம் எதிர்காலத்தை பண்ணி கொடுப்பேன். ஆட்சி வரும்போது நீங்கள் இதை நேரடியாக பார்ப்பீங்க. அதனால் இந்த விஷயத்தை இதுவரை ஆராசா ஒரு முறை கூட ஒரு நிமிஷம் கூட கூடலூர் மேட்டை பற்றியோ தாயத்திலிருந்து தமிழ்நாட்டு மேட்டை பற்றியோ டான்டியை பற்றியோ நாடாளுமன்ற ஒரு குரல் கூட கொடுத்தது. நான் எதுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். நாடாளுமன்ற தேர்தல் வருது. அதிமுக சார்பாக இரட்டை இலட்சத்தில் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அப்படின்னு ஒரு வேட்பாளர் வச்சிருக்கிறாங்க. அவருக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில விஷயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கோம். அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் நீங்களாம் நம்பிக்கையோடு ஓட்டு போட்டு என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சிங்க. இன்றைக்கி டான்டிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தாக்க முதல்ல ஆளாக நான் குரல் கொடுக்குறேன். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லா இதுலேயும் பார்த்துருக்கோம். டிவியில் நியூஸில் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம். ஏறக்குறைய 9 முறை நான் வந்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறேன். 9 முறை நாடாளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன். 3 முறை டான்டி இஷ்யூவை பற்றி பேசியிருக்கேன். சம்பளத்தை அதிகப்படுத்தி கொடுங்க. அதே மாதிரி டான்டியை வந்து உங்களுக்குலாம் நல்லா தெரியும். 5317 ஏக்கர் தேயிலை தோட்டத்தை வனத்துறைக்கு மாற்றி அரசாணையை பிரிச்சுட்டாங்க. 3/10/2022 அரசாணை 173 மூலமாக 5317 ஏக்கர், அதாவது நடுவட்டம், வால்பாறை, கூடலூர், குன்னூர் இதெல்லாம் சேர்த்து 5330 அது காடு கிடையாது. இந்த மாதிரி நல்லா வளர்ந்து இருக்கிற தேயிலை தோட்டங்களை நாங்கள் வந்து எங்களால் அதை மெயின்டைன் பண்ண முடியலை. அதனால நாங்கள் வனத்துறைக்கு ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்குலாம் நல்லா தெரியும். ஏறக்குறைய 40-45 வருஷமாக நம்மளுடைய ரத்தத்தை வியர்வையாக சிந்தி உழைச்சி ஆயிரக்கணக்கான ஆளுங்க வருஷக்கணக்கில் உழைச்சி கோடிக்கணக்கான அரசாங்கத்தோட நிதியை போட்டு உருவாக்கணும் தேயிலை தோட்டம் நமக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்தது. அந்த ஒரு உத்தரவு மூலமாக இதை திருப்பி கொடுத்த போது செந்தில் தொண்டமான் உங்களுக்கு அது தெரியும். சிலோனில் நம்மளாம் இருக்கும்போது அந்த தொண்டமானுடைய பையன் அவர் வந்து இலங்கையில் ஒரு தலைவர். அவரை இங்கே அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி அரசாங்கம் ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க, இதை நீங்கள் அரசாங்கத்துடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா நம்ம ஒரு எதிர்கட்சி எம்எல்ஏவாக இருக்கிறோம். நம்ம சொல்கிறத வந்து அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்ப்பாங்க ஆட்சி. அதனால் அவரை கொண்டு வந்து ஒரு 4-5 இடத்துக்கு அவரை கூட்டிகிட்டு போய் சேரம்பாடி தேவாலம் வந்தார்.
நடுவுட்ட வந்தார், பாண்டியார் வந்தார், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் நான் சொல்கிறத ஒருவேளை இந்த அரசாங்கம் கேட்காம போயிடலாம், ஒப்படைச்சிடலாம், நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி அவர் மூலமாக இந்த கோரிக்கையை தமிழ்நாட்டில் இருக்க தலைவர்கள் மூலமாக கொண்டு போய் அதே மாதிரி முதலமைச்சரையும் பார்க்க வச்சார். அதே மாதிரி சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவரை வச்சு அவரே வந்து சிறப்பு இங்கே நெல்லியாளத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிராக்டர் வச்சு இந்த தேயிலெல்லாம் அடியோட வேரோட பிடுங்கிட்டு அங்கே வந்து மூங்கில் மரம் வைக்கிறதுக்காக கொண்டாந்து மூங்கில் மரத்தில் அடுக்கிட்டாங்க. உடனடியாக பலப்பண்ணியில் ஒரு ஆர்ப்பாட்டம் அன்னைக்கே பண்ண வச்சு அன்றைக்கி சட்டமன்றம் நடந்துக்கிட்டு இருக்கு. உடனடியாக ஒரு ஆர்ப்பாட்டத்தை பண்ண வச்சு அடுத்த நாள் எதிர்க்கட்சி தலைவரை வச்சு சட்டமன்றத்தில் ஒரு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நம்ம கொண்டு வந்து அவர் வாயாலேயே இந்த மாதிரி இந்த டான்ட்டியை வந்து உங்களுக்கு லாபகரமாக நடத்த முடியாமல் இருந்ததுன்னா வனத்துறைக்கு ஒப்படைக்கிறதுக்கு பதிலாக இதை வந்து இந்த அங்கே வேலை செய்யக்கூடிய நிரந்தர தொழிலாளர்களுக்கே ஒரு குடும்பத்துக்கு 2 ஏக்கர் வீதம் பிரித்து நீங்கள் கொடுங்க அப்படின்ற கோரிக்கையை எதிர்க்கட்சி தலைவரையே வச்சு சட்டமன்றத்தில் எழுப்பியிருக்கேன். இதுக்கு ஆதரவு இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கீங்க இடத்துல இந்த பேசி முடிச்ச பின்னாடி உங்களுக்கு நேரடியாக காட்டுறேன். நான் பேசுகிறத உங்கள்கிட்ட காட்டிடுறேன். ஏன்னா இது அரசியலுக்காகவோ ஓட்டு வாங்கிறதுக்காக மட்டும் பேசப்பட்ட விஷயம் கிடையாது. இந்த மக்களுடைய வாழ்க்கையில் எதையாவது ஒன்று மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்ற உண்மையான உணர்வோடு நம்ம உழைச்சிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஒரு 6 நாளைக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஊட்டிக்கு வந்தார். அந்த நேரத்தில் கூட டான்ட்டி மக்களை காப்பாற்றுவோம், டான்ட்டி விஷயத்துக்கு நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் மூலமாகவே எனக்கு உதவி. நீங்களாம் உண்மையிலே கேட்பீங்க, நியாயமான கேள்வி தான். 10 வருஷம் அதிமுக ஆட்சி இருந்துச்சு, அப்போ ஏன் நீங்கள் இதெல்லாம் பண்ணலைன்ற ஒரு கேள்வி உங்களுக்கெல்லாம் வரும். தப்பு இல்லை. அந்த 10 வருஷமும் இங்கே வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர், திமுகவை சேர்ந்தவர். 15 வருஷமாக 10 வருஷம் இவர் திராவிட முன்னணி இருந்தார். அதுக்கு முன்னாடி 5 வருஷம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அமைச்சர் ராமச்சந்திரன் இங்கே எம்எல்ஏ வந்தார். 15 வருஷம் தொடர்ந்து அவங்க தான் இருந்தாங்க. அதனால் இந்த நம்மளுடைய கஷ்டங்களை நஷ்டங்களை அரசாங்கத்துடைய கவனத்துக்கு சரியாக எடுத்து போகிறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. ஆனால் இன்னைக்கு நான் இருக்கிற எது நடந்தால் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த இதுவாக இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது டான்ட்டிக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது உடனடியாக எடுத்துகிட்டு போய் அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டுட்டு போய் இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கி நான் இருக்கிறேன். எனக்கு இன்றைக்கி தான் அந்த வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஏறக்குறைய இந்த 3 வருஷத்தில் 9 முறை பேசியிருக்கேன். 3 முறை டான்ட்டியை மாற்றி ஃபஸ்ட்டு கூட்டத்தொடர்லையே 500 ரூபாய் சம்பளம் தரீங்களே, 425 ரூபாயாவது நீங்கள் கொடுப்பீங்களான்ற கேள்வி எழுப்பியிருக்கிறேன். அதுக்கும் ஆதாரம் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் இப்போ போட்டு காமிச்சிடுறேன். ஆனால் நம்மளாம் நம்பிக்கையோடு தேர்ந்தெடுத்த ஆராசா உங்களுக்கு தெரியும். 10 வருஷம் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர், 5 வருஷம் அமைச்சராக இருந்தார். அதிகப்படியாக நீலகிரி மாவட்டத்தில் அதிகப்படியான ஓட்டு கூடலூரில் தான் அவர் கிடைக்கும். காரணம் பல்வேறு காரணங்கள். அவர் வந்து நமக்கு வேண்டப்பட்டவர், அங்கேருந்து வந்தவர், இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த மக்களுக்காக போராட வேண்டியவர். உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த தேயிலை தோட்டங்கள் வந்து தாயகம் திரும்பி மக்களுக்காக நமக்காக வேலைக்காக உருவாக்கப்பட்டது. மத்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கம் ஒப்பந்தம் போட்டு தான் நம்மளை அங்கேருந்து 64ஆம் வருஷம் ஒப்பந்தம் போட்டு தான் அப்படி இங்கே கூட்டிகிட்டு வர்றாங்க. என்ன சொல்லி கூட்டி வர்றாங்கன்னா நமக்கு எல்லா விதமான வாழ்வாதாரங்களை, வீடு, வேலை வாய்ப்பு எல்லாத்தையும் பண்ணித்தருவோன்னு தான் கூட்டி வராங்க. ஆனால் இன்றைக்கி வரை நம்ம ரோட்டுக்காகவும் வீட்டுக்காகவும் கரண்ட்டுக்காகவும் தண்ணிக்காகவும் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறோம். அப்போ இந்த பிரச்சனையை பேச வேண்டிய இடம் நாடாளுமன்றம். மத்திய அரசாங்கத்திட்ட பேசணும். நீங்கள் அவங்க தானே கூட்டிகிட்டு வந்தாங்க. நீங்கள் இதெல்லாம் சொல்லி எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்களே, ஏன் எங்களுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுக்கலன்னு பேசணும். பேசுகிறதுக்கு நம்மளேருந்து ஒரு ஆள் போகணும். எப்படி இன்றைக்கி நான் வந்து உங்கள்லேருந்து ஒரு மகனாக, உங்களை மாதிரி ஒரு தாய்க்கு மகனாக பிறந்ததுனால கஷ்ட நஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு சட்டமன்றத்தில் குரல் கொடுக்குறேன். ஆனால் நாடாளுமன்றத்துலையும் நமக்கு பேசுகிறதுக்கு ஒரு ஆள் நம்ம அனுப்பிச்சி வச்சோம். ஒரு வார்த்தை கூட, ஒரு நிமிஷம் கூட இந்த மக்களை பற்றியோ இல்லை இந்த கூடலூரை பற்றியோ டான்ட்டியை பற்றியோ ஆராசா அவர்கள் இதுவரை பேசுனதே கிடையாது. இங்கே திமுககாரங்க இருக்கலாம், காங்கிரஸ்காரங்க இருக்கலாம், கம்யூனிஸ்ட்காரங்க இருக்கலாம். நான் கேட்குறது உண்மையை தான் கேட்குறேன். நான் பேசுனதுக்கு இந்த இருக்குது எவிடன்ஸ் இருக்குமா பாருங்கன்றேன். அவர் பேசுகிறதுக்கு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கி ஒரு வேட்பாளரை அதிமுக சார்பாக ரெட்டலை சின்னத்தில் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் நிறுத்தியிருக்கிறாங்க. அவருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஏன் கேட்குறோன்னா, நம்மளுடைய பிரச்சனைகளை பேசுகிறதுக்கு ஆராசா முன் வரலை. அது மட்டும் இல்லை, டெம்பரரி வேலை செய்கிறவங்களுக்கு கொழுந்து அதிகமாக இருக்கிற நேரத்தில் வேலை கொடுக்க நம்ம பல வருஷமாக போராடிட்டு இருக்கோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஊட்டிக்கு ஆராசா வந்திருந்தார். வரும்போது பத்திரிகைகளெல்லாம் கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து டான்ட்டி வந்து இப்போ வனத்துறைக்கு ஒப்படைக்கிறதா ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு, இதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு அவர் சொன்ன விஷயம். அதாவது டான்ட்டியில் இருக்கிற அவங்க, இப்போ நாங்கள் இல்லை, இப்போ நான் வந்து நான்றேன், நீங்களும் நானும் ஒன்று தான், நான்றேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வந்து இன்றைக்கி கலெக்டராகவும் தாசில்தாராகவும்
டெபுட்டி கலெக்டராகவும் விஓவாகவும் நிறைய வேலைக்கு போயிட்டாங்க. வேலை செய்கிறதுக்கு இங்கே வந்து யாருமே கிடையாது. ஃபாரஸ்ட் லேண்டை பொறுத்தவரை 3 வருஷம் நீங்கள் வந்து பயிர் பண்ணாமல் கல்டிவேட் பண்ணாமல் இருந்தால் தானாகவே வனத்துறை ஆயிரும் அப்படின்னு ஒரு புதிய கருத்து சொன்னார். நாம் சொல்கிறது காடாக நீங்கள் காடாக வச்சுங்க மாற்றிங்க. ஏன் நல்ல தேயிலை செடியை நல்லா இருக்கிற தோட்டத்தை நீங்கள் ஏன் வனத்தை கொடுக்குறீங்கன்றத நம்ம கேள்வி. அதனால டைவர்ட் பண்ணி அந்த மாதிரி அவர் பேசினார். எனவே இன்னைக்கு வந்து நமக்காக எந்த குரலையும் கொடுக்காத அவருக்கு நம்ம ஓட்டு போடுறதை காட்டிலும் நமக்காக பேசுறதுக்கு இன்னைக்கு நான் லோகேஷ் தமிழ்ச்செல்வன்ட்ட பேசுங்கன்னா நம்முடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அண்ணா இந்த மாதிரி எங்கள் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நாடாளுமன்றத்தில் எழுப்ப சொல்லுங்கன்னு அவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கும் போது நிச்சயமாக நாடாளுமன்றத்தில் நம்மளுடைய பிரச்சனைகளை டான்டி மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவார். பேசும்போது நாடாளுமன்றத்தில் எதையாவது பேசும்போது அது முக்கியமாக சர்வதேச அளவில் கவனத்தை ஈர்க்கும். அப்போ ஒரு குரல் கொடுக்கறதுக்கு ஒருத்தருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நான் பேசிகிட்டு இருக்கிறேன், இதே மாதிரி நாடாளுமன்றத்துலேயும் நம்மளுடைய பிரச்சனைகளை பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அப்படிப்பட்ட ஒரு வேட்பாளருக்கு ஓட்டு போடுங்கன்ற கேட்கறதுக்காக வந்திருக்கோம். இங்கே வந்து திமுக நிறைய பேர் இருக்கீங்க, அதிமுக நிறைய பேர் இருக்கீங்க, காங்கிரஸ் கமிஷன் எல்லா கட்சியில் உள்ளவங்களும் இருக்கீங்க. கட்சிக்கு அப்பாற்பட்டு இந்த முறை நம்மளுடைய உரிமையை பேசுகிற ஒருத்தருக்கு ஓட்டு போடணும். நீங்கள் நாளைக்கு கேட்கலாம், ஏப்பா அடுத்து நான் உங்கள்கிட்ட வருவேன் ஓட்டு கேட்கறது, எனக்கு ஓட்டு கேட்கறது வருவேன், இல்லைன்னா இங்கே இருக்க யாரோ ஒருத்தருக்கு ஓட்டு கேட்டு மறுபடியும் நான் வருவேன். அன்னைக்கு நீங்கள் கேட்கலாம், ஏப்பா அன்னைக்கு நாடாளுமன்ற ஒருத்தர் வந்து பேசுவார்னு சொன்னீங்களே, ஏன் பேசலை, நீங்கள் பேச வச்சிங்களான்னு கேட்கலாம். பேசாட்டா ஆராசா வந்து நீங்கள் இப்போ கேட்க முடியாது. நீங்கள் பேசுனீங்க வருவாரா, இங்கே வந்து பேசியிருக்காரா, ஒரு நாள் வந்து இந்த மாதிரி நின்று பேசியிருக்காரா, சொல்லுங்கள், பேசணும். அதனால் கட்சிக்கு அப்பாற்பட்டு ஒரு வாய்ப்பு நம்ம உரிமைகளை பேசுகிற ஒருத்தருக்கு கொடுங்க அப்படின்ற கேட்டு வந்திருக்கிறேன். ரெட்டல் சென்ட்டுக்கு ஓட்டு போடுங்க, ஜெயிக்க வைங்க. நிச்சயமா நாடாளுமன்றத்தில் நம்மளுடைய குரலாக இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு வந்து எங்கள் வீட்டுக்கு போகுது. இந்த ரோடு வந்து எப்படி கேட்டால் ஆம்புலன்ஸ் 108 அங்கே உள்ளே வீட்டுக்கே போயிடும். இந்த ரோடு அங்கே போயிடுது. இந்த ரோடு பார்த்தீங்களா இங்கே அந்த ரோடு வந்து லாஸ்ட்டு அங்கே வரைக்கும் போகும். இதுக்கு வந்து லைட்டு வந்து இது வரைக்கும் யாரும் போட்டே கொடுக்கல, இது வரைக்கும் போட்டு கொடுக்கல. நீங்கள் அங்கே வந்து பாருங்கள், இங்கே அந்த அங்கே நான் அடிச்சு இங்கே தான் என்ன இல்லை பேசுங்க, இல்லை இல்லை எல்லாம் பொதுவாக தனியாக பேசுங்க, விளக்கு இல்லை இல்லை பொதுவாக எல்லாத்துக்கும் இந்த ஊருக்கு போகிறேங்க எல்லாத்துக்கும் நமக்கு போட்டுட்டாங்க. இது மட்டும் இல்லைங்க அவர் பண்ண துரோகம். 2006 to 2009 யார் ஆட்சியில் இருந்தா? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும்போது தான் இந்த மனுஷன் சென்ட்ரல் மினிஸ்டரா இருந்தார். சாமராஜ் நகர் கலெக்டர் ஒரு ஆர்டர் போடுறார், இரவு நேர போக்குவரத்து தடை. துறப்பள்ளி முதல் கக்கநல்லா வரை இரவு நேர போக்குவரத்து தடை உருவாக்கியது யாரு? அங்க இருக்கிற ஒரு கலெக்டர், மத்திய அமைச்சரா இருக்கிற இந்த ராசா. மாநில அரசாக திராவிட முன்னேற்ற கழகம் வேடிக்கை பார்த்து கொண்டு இந்த இரவு நேர போக்குவரத்து தடையை இவங்களால நீக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு கையால ஆகாத மனுஷன் தான் இந்த ராசா என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது மட்டுமா, 2007 தான் புலிகள் காப்பகம் என்று மாபெரும் கொடுங்கோல் இயக்கம், கொடுங்கோல் ஆன மக்களுக்கு விரோதமான ஒரு திட்டத்தை உருவாக்கியது யார் என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் தான் அமைக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆனா இந்த டைம்ல அமைச்சரா இருக்கிறவர் ஏதாவது செஞ்சாரா? இல்ல. சரி, 2014 தான் ஜெயிக்க வச்சோம். என்னைக்காவது பக்கத்துல இருக்கிற வயநாடுல பாருங்க, பக்கத்துல இருக்கிற வயநாடுல பாருங்க, அங்க இருக்கிற எம்பி, அங்க இருக்கிற மாநில சர்க்கார், பினராயி விஜயனுடைய சர்க்கார் என்ன பண்ணி இருக்குது? இரவு நேர போக்குவரத்து தடையை நீக்கும் விதமாக பத்தேரியிலிருந்து குண்டல்பேட்டு வரைக்கும் மேம்பாலம் அமைக்கக்கூடிய சூழ்நிலையை டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் என்று ஒரு NHAI மூலமாக ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்து அங்க பாரதிய ஜனதா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய நிதின் கட்கரி அவர்கள் ஏகதேசம் 6500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க போறோம், இந்த வேலையை நாங்கள் செய்ய போறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனா துறப்பணியிலிருந்து கக்கநல்லா வரைக்கும் மேம்பாலம் அமைக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இங்க இருக்குது. ஏன்னா ஊட்டி, கூடலூர், கேரளா இதெல்லாம் முழுக்க முழுக்க இந்த நீலகிரி மாவட்டம் சுற்றுலா பயணிகளை சார்ந்து இருக்கக்கூடிய மண்.
இரவு நேர போக்குவரத்துல பாத்தீங்கன்னா ஒரு அவசரத்துக்கு கன்னட மக்கள் அதிகமாக வாழக்கூடிய மண்ணு தான் இந்த கூடலூர் மக்கள். அவசரத்துக்கு அவங்களுக்கு ஒரு சாவுக்கானாலும் சரி, ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஆனாலும் சரி, இரவு நேரத்தில் போக முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த பார்லிமெண்ட் மெம்பர் என்னைக்காவது பார்லிமெண்ட்ல இத பத்தி பேசியிருப்பாரா? சிந்திச்சு பாருங்க. எப்படிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினரை நம்ம பெற்றிருக்கோம் என்பதை நீங்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டும். இப்படி சொல்லிட்டே போலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிலம்பூர்ல இருந்து நஞ்சன்கோடு ரயில் பாதை திட்டம், நிலம்பூர்ல இருந்து நஞ்சன்கோடு வரை ரயில் பாதை திட்டம் 25 ஆண்டு காலமாகவும் முன்பாக இருந்து ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அன்னைக்கு இருந்த மத்திய அரசாங்கம் பணம் ஒதுக்கி ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வழி என்னன்னு பாத்தீங்கன்னா கூடலூர் நிலம்பூர்ல இருந்து தேவாலா, தேவாலால இருந்து ஐயம்பொல்லி, ஐயம்பொல்லியில இருந்து திருவா, குண்டல்பேட்டை, இப்படிதான் ரோடு உருவாக்கப்பட்டது. கோயம்புத்தூருக்கு, சென்னைக்கு, மைசூர்ல இருந்து ட்ரெயின்ல போற வந்தே பாரத் ட்ரெயின் விட்டுருக்கா, நிறைய ட்ரெயின்ல விட்டுருக்கான். அந்த வந்தே பாரத் ட்ரெயின்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் மொழி பேசக்கூடிய கூட வேலை செய்ய மாட்டான். அந்த ஃபுட்டுக்கு சப்ளை பண்றோம் பாத்தீங்கன்னா சாப்பாடு கேட்கறது கூட நமக்கு முடியாது. ஏன்? அவனுக்கு நமக்கு மொழியில பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு போடலாம், கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு போடலாம். நமக்கு கொஞ்சம் ரிலேட்டடா இருக்கும் அந்த லாங்குவேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா. தாய்மொழி தமிழ், தமிழ்ல இருந்து பிரிந்து சென்ற அந்த மொழிகள். எனவே அவங்க எப்படி சொன்னாலும் நாங்க புரிஞ்சுக்கிறோம். ஏன்னு பேக்குன்னா என்ன வேணும்னு அர்த்தம், நம்ம ஏதாவது சொல்லுவோம். மலையாளத்துல எந்த வேணும் சொன்னா இது வேணும் மலையாளத்துல சொல்லுவோம். ஆனால் அவன் என்ன கேட்கிறானே தெரியாது. யாரு? இந்திக்காரன். அவன் தான் 99% இந்த ட்ரெயின்ல எல்லாம் வேலை செய்யறான். என்ன காரணம்? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து இந்த இடஒதுக்கீட்டு முறை அடியோடு காலி செய்து விட்டது. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். 26% பிசி, 20% எம்பிசி, 18% எஸ்சி, 1% எஸ்டி என்று சொல்லி மத்திய அரசாங்கத்தை படியாத சொல்லி, மாநில அரசாங்கத்தை படியாத சொல்லி இடஒதுக்கீட்டு முறையில தான் பணிகளிலே நியமனம் செய்யப்பட வேண்டும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த இந்த 10 ஆண்டுகளில் வங்கிகளிலே இடஒதுக்கீடு கிடையாது. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் நடத்தவே இல்லை. அதே மாதிரி மத்திய அரசு பணிகளே இடஒதுக்கீடு என்ற முறையே இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு உயர் பதவிகளே 90% பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இதுல பிசி கிடையாது, எம்பிசி கிடையாது, யாரும் கிடையாது. நம்மள 1%. ஆனா 90% பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா 100 ஐஏஎஸ் ஆபீஸ்ல 95 பேர் பிராமின்ஸ். பிரசிடென்ட் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா 100 ஆபீசர் 95 பேர் பிராமின்ஸ். அது மத்ததுன்னு சொல்லி பொருளாதாரத்தில் பின்தங்கிய முற்பட்ட வகுப்புகளுக்கும் நாங்கள் இடஒதுக்கீடு தருகிறோம் என்று சொல்லி மீண்டும் அவர்களை கொண்டாந்து பதவியில் ஏற்றுறதுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. எனவே பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் வெற்றி பெற்று டெல்லியிலே அமர்ந்தால், ஆட்சியிலே அமைந்தால் நிச்சயமாக இடஒதுக்கீடு என்ற கொள்கை முற்றிலுமாக மண்ணோடு மண்ணாக புதைக்கப்படும். இங்க இருக்கக்கூடிய சாமானிய மனிதர்கள் அரசு பணியை நினைத்து பார்க்க முடியாத ஒரு சூழல் உருவாகும். எனவே சமூக நீதிக்கு எதிரான கட்சி பாரதிய ஜனதா கட்சி. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி எந்த காலத்திலும் காலுன்றவே முடியாது என்பதை அண்ணாமலை போன்ற புல்லறிவுகள் நேற்று போன்ற முளையில முளைச்ச காலம் தெரிஞ்சுக்கணும். நீ அதிமுக அடுத்த தேர்தலுக்கு அப்புறம் காணாம போயிருந்து சொல்ற, பார்க்கலாம் யாரு காணாம போறோம். எனவே இன்னும் நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். திமுக ஆட்சியினுடைய வேதனைகளை ஒரு நாள் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியுடைய சாதனைகளை ஒரு நாள் முழுவதும் பேசிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பேசுவதற்காக மரியாதைக்குரிய எஸ்டிபிஐ கட்சியுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அபூபக்கர் சித்திக் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் என்ன பேச போகிறார் என்பதையெல்லாம் அவளோடு நாமும் காத்துக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு பிறகு நாம் நிச்சயமாக பல்வேறு கருத்துக்களை பேச வேண்டியிருப்பதால் காலத்தின் அருமை கருதி அவருக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்து நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய அன்பு சகோதரர் லோகேஷ் தனபால் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை அளித்து ராஜாவை புறமுதுகிட்டு ஓடச் செய்ய வேண்டும், எல் முருகனை புறமுதுகிட்டு ஓடச் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.
கும்பிட்டு போனால்தான் ஏற்கனவே எடுத்து அனுப்பியிருக்கோம் சார். சரிங்களா? யார்